எல்லாருமே இன்னும் ரசிகர் மன்ற தலைவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரியான ஒரு போக்குல பேசினாரு. அதோட விட்டுருந்தா பரவாயில்லங்க. அவர் ஒரு படி மேல போய் என்ன தெரியுமா பேசினாரு? ஏங்க, நாங்க மட்டும் போகலன்னா பிஜேபி ஆட்டத்தை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பேசினாரு. இப்ப நாங்க மட்டும் போகலன்னா பிஜேபி ஆட்டத்தை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான பின்னணி என்ன? ராகுல் காந்தியை நாங்க பிரதமர் வேட்பாளரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னடான்னா, இன்னைக்குதான் அவர் சிஎம் ஆயிருக்கிறாரு, இவர் நாளை பிஎம்னு பேசுறாங்களேன்னு மனசுக்குள்ள குறுகுறுன்னு ஆகி போயிருச்சு காங்கிரஸ். அப்ப இவங்களும் பாஜகவை ஸ்மூத்தா டீல் பண்றாங்க, பாஜக உங்களை ஸ்மூத்தா டீல் பண்ணுது. அவங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு மேட்டர் என்ன? காங்கிரஸ கழட்டி விடு. சோ காங்கிரஸ நீங்க கழட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. நீங்க பாட்டு ஆட்சி அமைங்க. நாங்க நினைச்சது என்ன? திராவிட கட்சிகள் ஆட்சி ஒழியணும், கழகங்கள் இல்லாத ஆட்சி வரணும்னு நாங்க நினைச்சோம். வந்துருச்சு. கீழே நயினார் நாகேந்திரன் போன்றெல்லாம் கொஞ்சம் உங்களை எதிர்த்து பேசுவாங்க, கண்டுக்காம கடந்து போயிருங்க இப்படின்னு கூட ஒரு டீலிங் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தல்பதி தல்பதி விஜய் தல்பதி அப்படிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி பேசுறாங்க? வட இந்திய ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் எப்படி விஜய் ஃபார் பிஎம் எழுதுறாங்க? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? எப்பயும் போல இதுவும் நான் புதுசுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா போன திமுக ஆட்சியிலேயே நானே பார்த்திருக்கேங்க பல ஃபேக் ஐடி, பல வட இந்திய ஆட்கள்கிட்ட கொடுத்து ஸ்டாலினுடைய இந்த முடிவு என்ன மாதிரியான முடிவு அப்படின்னு எழுதுனது பேசலாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஐடியா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப ஃபேக் ஐடியா போன டிஎம்கே ஐடிவிங்க அதை பண்ணாங்க. அதிமுக ஐடிவிங் பாவம், அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியாது. தமிழ் தேசிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்கலாம் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையை பத்தி பேசுவாங்க, அவங்கள விடுங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, வட இந்தியா வரைக்கும் போய் தளபதி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காண்பிப்பதற்காக சில வேலைகளை பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. திமுகவோடு அலையன்ஸ் வச்சாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத திமுகவை விட, உங்களை விட, என்னை விட நாம் தமிழர் கட்சிக்கும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் அந்த கட்சியின் தொண்டர் பெருமக்களுக்கும் தெரியும். இப்ப நம்ம சொல்லி அவங்க கேட்டுக்கிற இடத்துலலாம் கிடையாது. அவங்களுக்கு விஷயம் தெரியும். they are working for the future. ஸோ அவங்க அதை பண்ணட்டும். அதனால இவங்க இத பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவா போயிட்டாங்க அப்படின்னு பேசுறதுங்கிறதுல லாஜிக் இல்ல. லாஜிக் இருந்தா பேசலாம், லாஜிக் இல்லாத பத்தி எதாவது பேசுறது. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் மோதை சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சார், சமீபத்தில் இந்தியா டுடே சிஓதர்ஸ் நடத்திய கருத்து கணிப்புல யார் அடுத்த பிரதமராக வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அதில் இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் 49%, இரண்டாவதா ராகுல் காந்தி அவர்கள் 27, மூன்றாவதா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 9, அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் தலைவர் அபிஜித் 1% அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. முதல் ரேஸ்ல இருக்கக்கூடிய ஒருவரை பிரதமர் ரேஸ்ல கனெக்ட் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்பை? இல்ல, நீங்க போற போக்குல முதல்வர் ரேஸ்ல இருக்கிறவருன்றீங்க. அவர் முதலமைச்சரே ஆயிட்டார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பிரதமரா வேட்பாளரா கருதக்கூடிய அந்த பிரதமர் ரேஸ்ல வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்தியா டுடே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்மை காலமா முதலமைச்சர் விஜய் அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. குறிப்பா நீங்க கூட பார்த்திருப்பீங்க, இந்தியா டுடே தமிழ் அப்படிங்கிற ஒன்றை தமிழ்நாட்டுல துவங்குகிற போது முதலமைச்சர் விஜய் தான் ட்ரூத் அலோன் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வசனங்களை எழுதி அந்த இந்தியா டுடே தமிழோட துவங்கியே வச்சாரு. இன்னும் அங்க இருக்கிற நிறைய பேர் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு விசிறிகளா இருப்பாங்களோ அப்படிங்கிற சில வாதங்கள் கூட தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுச்சு. ஓகே, அது ஒரு ஊடகத்துல இருக்கிறவங்களுடைய நிலைப்பாடு என்பதை நம்ம போய் குறிப்பிட்டு கேட்க முடியாது. செய்திகள்ல நடுநிலையா இருக்கிறாங்களா, தவறுகளை சுட்டி காட்டுறாங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அதே இந்தியா டுடே தமிழ் தான் வட இந்திய ஊடகங்கள்ல டெல்லி ஜந்தர் மந்தருக்கு முதலமைச்சர் விஜய் போனாருங்கிற ஃபேக் நியூஸ் பரப்பப்படுகிறதுங்கிறதையும் குறிப்பிட்டு சொன்னாங்க. ஆனா நம்ம அதுல ஒன்னும் மாற்றுக்கிறது இல்லை. இப்ப என்னன்னா, இந்த பிரதமர் ரேஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு சூட்சுமம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுல டிவிகே கூட்டணியில இருக்காங்க. தாவேகா தலைமையிலான கூட்டணியில காங்கிரஸ் கட்சி ஓடோடி போய் ஆதரவு கொடுத்து இப்ப அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப அந்த கூட்டணியில் இருக்கின்ற போதே சட்டமன்றத்துக்குள்ளேயே பல அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க,
ஏஎம் பிஎம் பார்க்காமல் வேலை செய்யும் எங்கள் சிஎம் தான் நாளைய இந்தியாவின் பிஎம் அப்படின்னு பேசினாங்க. அப்படி இது ஒன்றும் தமிழ்நாட்டு வரலாற்றுல புதுமையான விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சதே சட்டமன்றத்துல அம்மையார் ஜெயலலிதாவை நாளைய இந்தியாவேன்னு பேசின வரலாறு இருக்குது. இந்தியாவை உருவாக்கிய தலைவரே அப்படின்னு கலைஞர் கருணாநிதியை குறிப்பிட்ட வரலாறும் இருக்குது. அப்ப இது ஒரு புதிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறதுல ஒரு மேட்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு, எல்லாருமே இன்னும் ரசிகர் மன்ற தலைவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரியான ஒரு போக்குல பேசினாரு. அதோட விட்டு இருந்தா பரவாயில்லங்க. அவர் ஒரு படி மேல போய் என்ன தெரியுமா பேசினாரு, ஏங்க நாங்க மட்டும் போகலன்னா பிஜேபி ஆட்டத்தை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பேசினாரு. இப்ப நாங்க மட்டும் போகலன்னா பிஜேபி ஆட்டத்தை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான பின்னணி என்ன? சரி, அப்படியே பிஜேபி ஆட்டத்தை முடிக்க நினைச்சிருந்தாலும் நீங்க இல்லாம நடந்திருக்காது. நான் ஒரு நேம் சேர்க்க சொல்றேங்க. இப்ப பிஜேபியில என்ன பண்ணிருக்க முடியும்? ஒன்று திமுக அதிமுக அலையன்ஸை உருவாக்க முயற்சி பண்ணாங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்குது. அது ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு கசிந்த தகவல், அது ஒண்ணு இருக்குது. இல்லைன்னா பீப்புள் மேண்டேட்ங்கிறது 108 தான். தாவேக்காவை யாரும் ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் ஓட்டு போடல. திமுகவை ஆட்சி அமைக்க மக்கள் ஓட்டு போடல. அதிமுகவை ஆட்சி அமைக்க மக்கள் ஓட்டு போடல. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்க மக்கள் ஓட்டு போடலைங்க. இப்ப பீப்புள் மேண்டேட்னா என்ன? 118 யாருக்கு கிடைச்சிருக்குதோ அதான் பீப்புள் மேண்டேட். அது யாருக்குமே கிடைக்கல. அப்ப யாருக்குமே கிடைக்காத போது மக்களினுடைய முடிவு என்பது இயற்கையாக ஆளுநர் ஆட்சிக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கும் தான் வித்திட்டது. அதை தவிர்க்கணும், அது வேண்டாம். ஒன்றிய பாசிஸ்ட் அப்ரோச் பார்ட்டி தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஆட்சி அமைக்க காரணமா இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஃபேக்ட். அப்ப இதுல பிஜேபியோட ரோலுங்கிறது எங்க இருந்து வரும்? பிஜேபி எப்படி இந்த ஆட்சியை முடிச்சிருக்கோம்? சரி, ஓகே, இதை அவர் சொல்றாருன்னா இதை ஏன் இவ்வளவு ட்ரிகர் ஆகி சொல்றாரு? ஏன்னா அவருடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தியை நாங்க பிரதமர் வேட்பாளரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னடான்னா இன்னைக்குதான் அவர் சிஎம் ஆயிருக்கிறாரு, இவர் நாளை பிஎம்னு பேசுறாங்களேன்னு மனசுக்குள்ள குறுகுறுன்னு ஆகி போயிருச்சு காங்கிரஸுக்கு. நீங்களே கூட பார்த்திருப்பீங்க, தென்னிந்திய முதல் மந்திரிகள் மாநாட்டுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போய் வீட்டிலேயே சுத்தமாக செய்து தயாரிக்கப்பட்ட கார பொடிகளை வழங்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு. அன்பின் வெளிப்பாடா அதை கொடுத்திருக்கிறாரு. அமித்ஷாவோ அல்லது மற்ற நடுவண் அரசினுடைய பிரதிநிதிகளோ விஜய் அவர்கள் மேல ரொம்ப கோபமாலாம் இல்ல. முதலமைச்சர் விஜயோ தாவேகா அரசோ பாஜக எதிராக காட்டமாவும் இல்ல. ஒரு தீர்மானம் போட்டா சார், அந்த தீர்மானம் சும்மா தீயா எரியணும் சார். நீங்க தமிழ் தாய்வாழ்த்துக்கு ஒரு தீர்மானத்தை போடுறீங்க, அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு எதுக்கு அந்த தீர்மானம்? தூக்கிட்டு போய் இந்த மாண்புமிகு அர்லேக்கர் இருக்காருல கிண்டியில, அந்த கிண்டியில இருக்கிற ஆளுநர் மாளிகையில போயிட்டு ஐயா அர்லேக்கர் கண்ணு முன்னாடி வைக்கணும். இனிமே தமிழ்நாட்டுல தமிழ் தாய்வாழ்த்தை தான் முதல்ல பாடணும்னு சட்டம் போட்டிருக்கோம், மீறினீங்க அப்படின்னு அதுல இருக்கணும். அப்ப அவருக்கு கொஞ்சம் ஜெர்க்காவாரு. அப்படிலாம் எதுவும் பண்ணல இந்த அரசு. அப்ப இவங்களும் பாஜகவை ஸ்மூத்தா டீல் பண்றாங்க, பாஜக உங்களை ஸ்மூத்தா டீல் பண்ணுது. அவங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு மேட்டர் என்ன? காங்கிரஸ கழட்டி விடு. சோ காங்கிரஸ நீங்க கழட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது, நீங்க பாட்டு ஆட்சி அமைங்க. நாங்க நினைச்சது என்ன? திராவிட கட்சிகள் ஆட்சி ஒழியணும், கழகங்கள் இல்லாத ஆட்சி வரணும்னு நாங்க நினைச்சோம். வந்துருச்சு. கீழே நயினார் நாகேந்திரன் போன்றெல்லாம் கொஞ்சம் உங்களை எதிர்த்து பேசுவாங்க, கண்டுக்காம கடந்து போயிருங்க இப்படின்னு கூட ஒரு டீலிங் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது புதிய விஷயம் கிடையாது. இதே மாதிரிதான் திமுகவும் இருந்துச்சு, அதிமுகவும் இருந்துச்சு. திமுக இன்டைரக்டா இருந்துச்சு, அதிமுக நேரடியா இருந்துச்சு. தாவேக்கா இன்னைக்குதான் வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எலைட்டா டீல் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இதற்கு பின்பாக காங்கிரஸை கழற்றிவிடக்கூடிய ஒரு துவக்க புள்ளியை தாவேக்கா துவங்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஏங்க தாவேக்கா இல்லைன்னா காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் இருந்திருக்காதுங்க தமிழ்நாட்டுல. 50 ஆண்டு கால அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில இடமே இல்லாம இருந்துச்சு. அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு இடத்தை கொடுத்திருக்கிறது யாரு? திமுகவா? அதிமுகவா? தமிழக வெற்றி கழகம் தான் கொடுத்திருக்குது. அப்ப தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்குது, அவங்க பிஎம்ஓ சிஎம்ஓ பேசிட்டு போட்டு கடந்து போலாமேன்றது இல்லாம எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு ஐயா மாணிக்கம் தாக்கூர். அது மட்டும் இல்ல, இப்போ இந்தியா டுடே போன்ற ஒரு முன்னணி பத்திரிகை, ஒரு ஊடகம் பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, அதன் பிறகு விஜய்னு வராங்க.
இது வந்து ஒரு டாக்டிக்ஸ் தான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, காங்கிரஸை கழட்டுறதுக்கான ஒரு துவக்க புள்ளியா இருக்குமோ, அல்லது இந்த பாரு, நான் வந்து கட்சி ஆரம்பிச்சது உன்னைய பிரதமராக்க இல்ல. டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சது ராகுல் காந்தி பிரதமராக்கவா? கிடையாதுங்க. கட்சியை வளர்க்கணும், கட்சி பெருசாகணும் தான் அவங்களுடைய நோக்கம். அப்போ இப்ப ராகுல் காந்தி மைண்ட் செட் இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் சார், ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ஒரு நல்ல நண்பர்களாக தான் அவங்க இருக்கிறாங்க, சகோதரர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அரசியல் என்று வருகிற போது அவரவர்களுடைய சர்வைவல் அவரவர்களுக்கு முக்கியம். ராகுல் காந்திக்கு நிகரான பிரபலத்தை சவுத் இந்தியால விஜய் வச்சிருக்கிறார். ஏன்னா திரை நட்சத்திரமா இருக்கிறதுனால நான் சொல்றேன். அவர் ஒரு பொலிட்டிக்கல் அட்ராக்ஷன் கிடையாது, ஒரு சினிமா அட்ராக்ஷன் அவர்கிட்ட இருக்குது. அப்ப அதை வைத்து கொண்டு அவரால் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற இடங்கள்ல சோபிக்க வாய்ப்புகள் உண்டு என்று அவருடைய உட்கட்சியினுடைய ஆளுநர்கள் கருதுகிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த ஆசை இருக்க வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றது இந்த காங்கிரஸை கழட்டி விட முயற்சி பண்றாங்கன்னு நான் சொல்றேன் இல்லையா, அது என்னுடைய கருத்து. மேபி அதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குமோன்னு. இரண்டாவது, நீங்க வந்து பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கின்ற போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. காங்கிரஸுக்கு போட்டியா காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளே கொண்டு வந்து வைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. தாவேக்காவுக்கு ஒண்ணும் இல்லை, மற்ற மகிழ்ச்சி. இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல விரும்புறது, தாவேக்காவும் வட இந்திய ஊடகங்கள்கிட்ட அவங்கன்னு வச்சிருக்கிறாங்க ஐடி விங், இந்த ரூட்னு சொல்றாங்க இல்லையா, அதன் மூலமாவும் சில வேலைகளை பாக்குறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, தல்பதி தல்பதி விஜய் தல்பதி அப்படிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி பேசுறாங்க? வட இந்திய ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் எப்படி விஜய் ஃபார் பிஎம்னு எழுதுறாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? எப்பயும் போல இதுவும் நான் புதுசுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா போன திமுக ஆட்சியிலேயே நானே பார்த்திருக்கேங்க பல ஃபேக் ஐடி பல வட இந்திய ஆட்கள்கிட்ட கொடுத்து ஸ்டாலினுடைய இந்த முடிவு என்ன மாதிரியான முடிவு அப்படின்னு எழுதுனது பேசலாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஐடியா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப ஃபேக் ஐடியா போன டிஎம்கே ஐடிவிங்க அதை பண்ணாங்க. அதிமுக ஐடிவிங் பாவம், அவங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியாது. தமிழ் தேசிய கட்சிகள், நாம் தமிழ் கட்சி ஐடிவிங்கெல்லாம் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையை பத்தி பேசுவாங்க, அவங்கள விடுங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, வட இந்தியா வரைக்கும் போய் என் தளபதி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு காண்பிப்பதற்காக சில வேலைகளை பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அப்ப அதை பார்ப்பதன் மூலமா அவங்க யாருக்கு டஃப் கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னா, மோடிக்கும் ராகுல் காந்திக்கும். பாரு, நானும் களத்துல இருக்கிறேன், ரொம்ப ஓவரா ஆடாதீங்க அப்படின்னு சொல்ல வராரோன்ற ஒரு செய்தியும் நம்மால் கடந்து போக முடியாது. அப்போ டிவிக்கோ அந்த முயற்சியில் இருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு சில ட்விட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் எழ தொடங்கியிருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து இந்த பரந்தூர் விமான நிலைய இஷ்யூவாக இருக்கட்டும், திமுக ஆட்சியில் கனிமவள கொள்ளை அந்த விஷயமா இருக்கட்டும், அப்போ ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க, இப்போ வேற நிலைப்பாட்டில் செயல்படுறாங்க. தாவேக்காவை எதிர்க்கின்ற பேரில் திமுக ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த? இல்ல, நீங்க அதாவது என்ன சொல்றேன்னாங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எது ஒன்றுமே செயல்பாடு தான் வந்து முடிவு பண்ணும். செயல்பாடுனா என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னு. இப்ப பரந்தூர் விவகாரம் எடுத்துக்கோங்க. பரந்தூர் விவகாரத்தை ரத்து செய்திருப்பது யாரு? முதலமைச்சர். தாவேக்கா ரத்து பண்ணிருக்காங்க தம்பி. இதை எதிர்க்கிறது யாரு? திமுக, பாஜக. ஆதரிக்கிறது யாரு? தாவேக்காங்க. நாம் தமிழ் எதிர்க்கிறது ஆதரிக்கிறாங்க. அப்ப இவங்க திமுகவா இல்ல தாவேக்காவா? அதனால இஷ்யூ பேஸ்ல பேசணும். இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை தாவேக்கா அரசு இது ரத்து பண்ணிருக்கிறாங்கன்னா அதை வரவேற்கிறது நாம் தமிழர் கட்சி. ஏங்க, நான் தாவேக்கா எதிர்க்கணும், அதனால பரந்தூர் நான் ஆதரிக்கிறேன்னு பேசினாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நானே ஆள விமர்சனம் பண்ணுவேன். என்னங்க இப்படி நிலைப்பாட்டை மாறி இருக்கிறீங்கன்னு. நிலைப்பாட்டா ஒரே மாதிரிதான் தம்பி இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்பது திராவிட தேசிய கட்சிகளை எதிர்ப்பது. புதுசா வந்திருக்கிறார் இந்த கட்சி, இப்ப ஆளுங்கட்சியா இருக்குது. சோ எதிர்கட்சியினுடைய வேலை என்பது ஆளுங்கட்சியை கேள்வி கேட்பது. அந்த வேலையை அந்த கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணா ஏதாவது தெரியல, என்னடா இது ஏன் அப்படி தெரியுதுன்னா, இவ்வளவு நாளா திமுக திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் திட்டிக்கிட்டு இருந்தாங்க? அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க, திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக திட்டினாங்க, ஏன் திட்டாங்க? ஆளுங்கட்சியாக திட்டினாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது தாவேக்கா, அவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற நிறைகுறைகளை பற்றி பேசலாம். ஏன்னா இதுக்கு திட்டுறாங்களே, இதுக்கு அமைதி, அப்படி பேசுறது வேற.
பட் திமுகவுக்கு ஆதரவா போறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி எந்த வகையில சொல்றாங்க? அது ஆதாரம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா நான் அப்படி பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அவங்க நான் தான் உங்கள்ட்டயே கூட இந்த அரசியல் கடையில பலமுறை சொல்லியிருக்கேன். திமுகவோடு அலையன்ஸ் வச்சாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத திமுகவை விட உங்களை விட என்னை விட நாம் தமிழர் கட்சிக்கும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் அந்த கட்சியின் தொண்டர் பெருமக்களுக்கும் தெரியும். இப்ப நம்ம சொல்லி அவங்க கேட்டுக்கிற இடத்துலலாம் கிடையாது. அவங்களுக்கு விஷயம் தெரியும். தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ அவங்க அதை பண்ணட்டும். அதனால இவங்க வந்து இத பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவா போயிட்டாங்க அப்படின்னு பேசுறதுங்கிறதுல லாஜிக் இல்ல. லாஜிக் இருந்தா பேசலாம். லாஜிக் இல்லாத பத்தி என்ன பேசுறது? குறிப்பா சார், இதை தொடர்ந்து சமீபத்தில் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, எந்த அமைச்சரை கேள்வி கேட்டாலும் எந்த துறையில கேள்வி கேட்டாலும் 3 அமைச்சர்கள் தான் திருப்பி திருப்பி பதில் சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. மற்ற அமைச்சர்களுக்கு அந்த துறை ரீதியான நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இல்ல அது வந்து அந்த கூற்றுல நீங்க உண்மை இல்லைன்னு கடந்து போக முடியுமா? இப்போ எனக்கு தெரிஞ்சு யார் யார் பதில் சொல்றாங்க நான் சொல்லவா? அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பதில் சொல்றாரு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பதில் சொல்றாங்க. அமைச்சர் செங்கோட்டையன் பதில் சொல்றாங்க. அமைச்சர் அருண்ராஜ் பதில் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு 3ன்னு இல்ல 4 பேர் பதில் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேருமே ரொம்ப ஆக்டிவா பேசுறாங்க. அப்புறம் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் இருக்கிறாருல, அவருமே துறை சார்ந்து பேசுறாரு. இந்து சமநலத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர் பேசுறாரு. இப்ப இவங்கெல்லாம் துறை சார்ந்து வரும்போது பேசுறாங்க. பட் எல்லா விஷயத்துக்கும் பொதுவா பேசுறாளா யாரு மாறிட்டாங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் தான் மாறி இருக்கிறார். ராஜ்மோகன் அந்த அமைச்சரோட இல்ல அப்படின்னா தாவேகாவுக்கு பேச ஆளே இல்லையோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அவருடைய பிரசன்ஸ் இருக்குது அந்த சட்டமன்ற அவையில. ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு, எந்திரிச்சு நின்று அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறாரு. அவருடைய உள்வாங்கும் திறன் கொஞ்சம் மற்றவர்கள் ஒப்பிடும்போது நல்லா இருக்கு. வெளிப்படுத்தும் ஆற்றலும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரு தமிழ் முகம், விஜய் அவர்களே தமிழ் முகம் தான், அதுல மறுப்பதற்கு இல்ல. பட் அந்த அடுத்த கட்ட கேட்டகரியில ஒரு தமிழ் முகமா, ஒரு தமிழ் பேச்சினுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அது அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். அப்ப அவருடைய அந்த பிரசன்ஸும் இருக்குது. ஏங்க இவங்க 3 பேர் தான் பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து அரசியல் ரீதியாக வந்து உருவான ஒரு இயக்கமோ கட்சியோ அல்ல. அவங்க ஃப்ரெஷர்ஸ். ஆனா அவங்க அப்படிதான் இருப்பாங்களா? அது சரியாங்கன்னா அது தப்பு. அதான் அவங்க மாத்தணும். இந்த 100 நாள் ஆயிப்போச்சுங்க. 100 நாள் கடந்து நீங்க வந்துட்டீங்க. அமைச்சரா இருக்கிறீங்க. 100 நாள் கடந்து அமைச்சரா இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் டாக். முதலமைச்சரே முதல்ல பேசணுங்க வாயை திறந்து. எங்க மானிய கோரிக்கையிலே இப்ப அமைச்சர் வன்னியரசு பேசினாரு. ஒரு மானிய கோரிக்கையும் இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசினாரு. இப்ப காவல்துறை மானிய கோரிக்கை வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. முடிஞ்சாலும் வரப்போதான்னு தெரியல. அதுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் பேசணும். ஏன்னா அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற துறை காவல்துறை. உள்துறை அமைச்சர் அவரு தான், முதலமைச்சர் தான். அப்ப அதுக்கெல்லாம் அவர் பேசணும்ல. முதலமைச்சர் நேற்று போய் முதலமைச்சர் இடத்துல உட்காராம அமைச்சர்கள் நடுவில் உட்கார்ந்தாரு. அதல்ல மாற்றம். அது ஒரு மாற்றம் தான். அவரு ஒரு ஜாலியா இருக்கட்டும்ங்க, நான் என்னங்க அதுலயே உட்காரணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி எந்த முதலமைச்சரும் உட்கார்ந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு, மேபி எனக்கு நினைவு தெரியாம உட்கார்ந்துருக்கலாம். முதலமைச்சருக்கு ஒரு இடம் கொடுத்து அங்க உட்காராம அவர் அமைச்சர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாரு, நடுவில் உட்காந்துக்கிறாரு. அவங்கள்ட்ட இது விஷயம் பேசுறாரு, தெரிஞ்சுக்கிறாரு கேட்டு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மாற்றம் என்பது அவர் பேசினாதான் மாற்றம். அவர் பேசாம அவர் அமைதியாவே இருந்து மற்றவங்களை மட்டும் பேச வச்சு அழகு பார்ப்பது என்பது அவ்வளவு நேர்த்தியான அணுகுமுறை கிடையாது. சட்டமன்ற அவைக்குள்ள அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள இல்லாத நபர்களுக்கு நன்றி சொல்றாங்க. என்னை அமைச்சராக்கி அழகு பார்த்த அப்பா புஷி ஆனந்த், ஓகே, அவர் பொதுச்செயலர் கட்சியில் இருக்கிறார், அமைச்சரா இருக்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமின்னு சொல்றாங்க, அண்ணன் விஷ்ணு ரெட்டிங்கிறாங்க. அவங்களாம் இல்லவே இல்லையே. சரி, எல்லாத்தை விட உங்களை அமைச்சராக்குனது யாரு? உங்கள் அண்ணன் முதலமைச்சர் விஜய் தானே. ஏன் அவர் பேரை நீங்க சொல்லல? அப்ப என்ன ஆகும்னா வெகுஜன மக்களுக்கு ஓகேப்பா, இவங்கெல்லாம் வந்து இவங்க மூலமா தான் அமைச்சர் ஆயிருக்கிறாங்க போல, சீட்டே கொடுத்துருக்காங்க போல இருக்குது, சும்மாவாப்பா கொடுத்துருப்பாங்க இப்படின்ற ஒரு தாட்டு வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அதை வந்து இந்த அரசு ரொம்ப கவனமா எடுத்துட்டு போகணும். அமைச்சர்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு வெகுஜன மக்களால் பார்க்கப்படுகிறது. இளம் பெண்கள், இளம் ஆண்கள், குட்டீஸ், பெரியவங்க எல்லாரும் உட்காந்து, நான் நேற்று மகிழுந்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன்.
அந்த ஓட்டுநர் அவருடைய மகிழுந்தினுடைய அந்த முகப்புல வச்சு அதுல யூடியூப்ல நேரலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னா உங்களுக்கு விருப்பமான இல்ல இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வருது, தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் வருது இல்ல. அத வந்து ரொம்ப நேர்த்தியா பயன்படுத்தணும். எனக்கு தினமும் போற போக பார்த்தா லைவ் கட் பண்றாங்களோன்னு தோணுது. சிக்கலாகுதுப்பா, சண்டையாகுதுப்பா அப்படின்னு. இப்ப என்ன பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி 3 பேரு தான் 4 பேர் தான் பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல தாவேக அரசுக்கு. எல்லாருமே நேர்த்தியான, பண்பட்ட ஒரு ஆளுமைக்கு தங்களை மாத்திக்கணும். இப்போ அமைச்சர் மரிய வில்சன் பேசினாரு. ரொம்ப தவறான வாதம் அவர் பேசுனதெல்லாம். அதெல்லாம் எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? எவ்வளவு தமிழ் படிச்சாலும் உங்களுக்கு என்னுடைய கிறித்தவம் கற்றுக் கொடுத்த அன்புமொழி புரியாதுன்னு அவர் பேசுறாருன்னா, தமிழையும் கிறித்தவத்தை யாராவது ஒப்பிடுவாங்களா? நான் உங்கள்கிட்ட பலமுறை பேசியிருக்கேன். அப்ப அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தவறு அப்படிங்கறத எடுத்து புரிய வைக்கணும். முதலமைச்சரே என்கிட்ட ஃபைல் இருக்கு, எடுக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது, எடுக்கணுங்க ஐயா நீங்க. எடுத்து உங்க சாட்டையை சுழற்றணும் நீங்க ஊழல்வாதிகளுக்கு எதிராக. இப்ப அந்த மாதிரி பண்ணணும், முதலமைச்சரும் பேசணுங்கிறதா என்னுடைய எண்ணம். புரியுது. பல்வேறு கேள்விக்கு தெளிவாக வந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சார்.